வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான தேங்காய் பால் சாதம் தாமா. இது காய்கறி வச்சு செய்கிறது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். இது நெய்யிலையும் செய்யலாம், ஆனால் நெய்யில் செஞ்சோம்னா உங்களுக்கு திகட்டும், சாப்பிட முடியாது. ஏன்னா தேங்காய் பால் வேறு ஊற்றி செய்கிறோம் இல்லையா, அதனால் போட்டுட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். நான் எடுத்துருக்கிற அரிசின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாதாரண பொன்னி அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசியிலே நான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் அந்த வாசனை நல்லா இறங்கும். இதுக்கு பீன்ஸு, கேரட்டு, மல்லித்தலை, கொஞ்சோண்டு பூண்டு, புதினா, முந்திரி பருப்பு, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். பச்சை மிளகா தாம்மா காரத்துக்கு. நல்லா முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இது பச்சை மிளகா காரம் உங்களுக்கு 6 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இது நம்ம முழுசாக போடுறதுனால அதிகமாக காரத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன் முருவலாக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் இருந்தால் போதும், லேசாக வதக்கினா போதும். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் பூண்டு, ஒரு முழு பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு, ஏன்னா இஞ்சி பூண்டு வேறு போடுறோம். முழு பல் பூண்டு போடும்போது சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. அடி பிடிக்காமல் முதல்ல பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒவ்வொரு காய்கறியாக, எல்லா காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, இதில் உங்களுக்கு தேவைன்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த காய்கறி கூட நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் போட்டால் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வந்துடும். அதனால் வெறும் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கும்போது காய்கறினுடைய சத்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும். மைல்டான டேஸ்ட்டோட, தேங்காய் பால் அந்த ஸ்வீட்னஸோட சாதம் ரொம்ப அபாரமாக இருக்கும் உங்களுக்கு. வெஜிடபிள் பிரியாணினா நம்ம அதிகமாக மசாலா பொருள் சேர்க்கணும். இது மைல்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற அரிசின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் ஒரு 250 கிராம் அரிசி. அதை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டேன். சாதாரண இது பொன்னி அரிசி தாம்மா, சாப்பாட்டு அரிசி. இதுக்கு தேங்காய்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை முடி தேங்காயில் 2 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை தேங்காய் போட்டிருக்கேன். இது நான் தேங்காய் பாலோடு சேர்த்து தண்ணியும் சேர்த்து அளந்து வச்சுட்டேன். நான் இது 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றணும். அதனால் 2 கப்பு தேங்காயும் தேங்காய் பால் 1 கிளாஸ் தண்ணியும் நான் கலந்து எல்லாம் அளந்து வச்சுட்டேன். உங்கள் குக்கருக்கு தகுந்தாப்புல, உங்கள் அரிசிக்கு தகுந்தாப்புல நீங்கள் குட்டியை குறைச்ச ஒரே தேங்காய் பாலையும் செய்யலாம், ஆனால் ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக இப்படி 1 கிளாஸ் தண்ணியும் கலந்து செஞ்சுக்கோங்க. அதுதான் சுவையாக இருக்கும். தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. அரிசியை ஊற வச்சதையும் போட்டுக்கோங்க. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்லா செஞ்சுக்கலாம், அருமையாக இருக்கும். சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முட்டை கிரேவி வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒரே ரைத்தா மட்டும் கூட போட்டுக்கலாம். தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இது நான் எங்களுடைய குக்கர் வாகுக்கு நான் 3 விசில் வச்சா போதும். சாதம் அதிகமும் குழையவும் செய்யாது, உதிராகவும் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. மூணு விசில் வந்த உடனே எடுத்து பார்த்தா அருமையான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. ஒரு கிளறி விட்டிங்கன்னா சுவையும் சத்தும் நிறைஞ்ச தேங்காய் பால் சாதம்.
இது நான் எடுத்துருக்கிற 1/4 கிலோ அரிசிக்கு எவ்வளோ சாதம் வந்திருக்கு பாருங்கள். தாராளமாக 3-4 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழையவும் இல்லை, அதே சமயம் விதையாகவும் இல்லை. அருமையான சாதம், தேங்காய் பால் சாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.